இன்னுமா நீங்க பூரிக்கு மசால் செய்யும் போது உருளைக்கிழங்க வேக வச்சு உரிச்சு மசிச்சு அதுக்கப்புறமா செய்யறீங்க? நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா ஒரே குக்கர்ல எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இது பூரிக்கும் தொட்டுக்கலாம், மசால் ரோஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியா உருளைக்கிழங்கு இருந்ததுனால ஒரு 6 எடுத்திருக்கேன். பெருசா இருந்தா 2 அல்லது 3 போதுங்க. தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். வேக வைக்காத உருளைக்கிழங்கு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, 1 அல்லது 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். எல்லாம் வெட்டி வச்சுக்கலாம். இஞ்சியும் பச்சை மிளகாய் மட்டும் நான் இடிச்சு வச்சுக்கிறேங்க. ஏன்னா மசால் தோசைக்கு மசால் செய்யும் போது அது பச்சை மிளகாயா இருந்ததுன்னா உள்ள இருக்கும், அதை எடுத்து வைக்கிறது சிரமம். அதனால இடிச்சு சேர்த்துட்டோம்னா நல்லா இருக்கும். குக்கர்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு சோம்பு தாளிச்சுக்கலாம். நான் சோம்பு தவிர வேற எந்த மசாலா ஐட்டமும் சேர்க்கலங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை முதல்ல சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இஞ்சியும் பச்சை மிளகாய் இடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, அதுவும் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா மேஷ் ஆகுற வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நம்ம திருப்பி குக்கர்ல வைக்க போறோம். அதனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு வெட்டி வச்சிருக்க உருளைக்கிழங்கு உள்ள சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா வெட்டிக்கோங்க. வேக வைக்கல, தோல் மட்டும் எடுத்துட்டு வெட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்கிறேன். நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம், அதனால மிளகாய் தூள் அளவா சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாய் தூள் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா பச்சை மிளகாவே கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க. இப்ப 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி, அதாவது இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தணும். அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு நீங்க குக்கர் மூடி வச்சுட்டு வெயிட் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் எப்பயும் பூரிக்கு மசால் செய்யும் போது பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு விழுதெல்லாம் சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அதெல்லாம் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா குக்கர் திறந்து பாத்துக்கலாம். நம்ம ஊத்தின தண்ணி அப்படியே தான் இருக்கும். ஆனா இந்த உருளைக்கிழங்கு நம்ம மசிச்சு விடும்போது அந்த தண்ணிக்கு சரியா போயிருங்க. இப்ப நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதே நீங்க மசால் தோசைக்கு மசால் செய்யற மாதிரி இருந்ததுன்னா 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊத்திக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு மசிச்சு விடும்போது அந்த மசால் நல்லா கெட்டியா இருக்கும். தோசைக்குள்ள வைக்கும் போது நல்லாவும் இருக்கும். ஒரே நிமிஷத்துல நல்லா மசிஞ்சிருங்க. நீங்க கரண்டியோட பேக் சைடு வச்சு கூட நல்லா அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்களேன் எந்த அளவுக்கு நல்லா மசிச்சு வந்திருக்கு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது தாளிக்க தேவையில்லை, திருப்பி அடுப்புல வச்சு கொதிக்க வைக்கணும்னு தேவையே கிடையாதுங்க. கொஞ்சமா கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்துக்கலாம். நீங்க மசாலா தோசைக்கு கொஞ்சம் தண்ணி ஆயிருச்சு அப்படின்னா மட்டும் அடுப்புல வச்சு கொஞ்சம் நல்லா கெட்டி பண்ணிக்கோங்க. இதுவே 1 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா கெட்டியா இருக்கும். நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.